அந்த கிராமத்துல பள்ளியில பணக்கார வீட்டு பசங்களும் அதே வகுப்புல படிக்கிறாங்க, ஏழை வீட்டு மாணவர்களும் அதே வகுப்புல படிக்கிறாங்க. 2 பசங்களுக்கு எப்பயுமே ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பணக்கார வீட்டு பையன் சொல்றான், எங்க வீட்ல குதிரை இருக்கேன்னு சொல்லும்போது, ஏழை வீட்டு பையன் சொல்றான், எங்க வீட்ல கோழி இருக்கே, எங்க வீட்ல கார் இருக்கே, எங்க வீட்ல சைக்கிள் இருக்கே. இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அன்றைக்கு தீபாவளி. இந்த ஏழை வீட்டில் காலை உணவு முடித்துவிட்டு அந்த இலையை தூக்கி எறிகிறாங்க. குப்பை தொட்டியிலிருந்து எலும்பும் தோலுமாக ஒரு சிறுவன் வந்து அந்த எச்சில் இலையை எடுத்து சாப்பிட்றான். இந்த ஏழை வீட்டு அம்மா பதறி அடித்து ஓடி வர்றாங்க. யாருப்பா நீன்னு கேட்குறாங்க. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எங்கே போகிறதுன்னு தெரியல, பசினால இதை சாப்பிட்டேன்னு அந்த சிறுவன் சொல்ல அவனை உள்ளே அழைச்சிட்டு வராங்க. தன் குழந்தைகளோடு அவனையும் குளிப்பாட்டுறாங்க. அவர்கள் வீட்டில் இருந்த ஒரே புத்தாடையான அந்த துண்டை வந்திருந்த புது சிறுவனுக்கு அணிவித்து, நீ என் ராசா, இனிமே நீ எங்கள் வீட்டிலே இருன்னு அந்த ஏழை அம்மா சொல்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. மறுநாள் பள்ளிக்கூடத்தில் இதே போட்டி நடக்கிறது. இந்த பணக்கார வீட்டு சிறுவன் சொல்கிறான், எங்கள் வீட்டிற்கு நேற்று எங்கள் அக்காவின் கணவரான ஜமீன்தார் ராஜா வந்தாரே, எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சேன்னு இந்த பணக்கார வீட்டு பையன் சொல்றான். ஏழை வீட்டு மாணவன் சொல்றான், எங்க வீட்டுக்கும் ராஜா வந்தார், ராஜா சந்தோஷமாக இருந்தார் என்று இந்த ஏழை வீட்டு சிறுவன் சொல்கிறான். கல்லும் மண்ணும் ஒரு கட்டிடத்தை தான் உருவாக்கும், ஆனால் அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த கட்டிடம் அரண்மனையாக மாறும், கோவிலாக மாறும். அந்த வீட்டுக்கு வளையல் போடுறதுக்காக ஒரு அம்மா போறாங்க. அவங்க பொண்ணும் அந்த வீட்டு பையனும் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அந்த பையன் கையில 2 வளையலை மாட்டி விட, ஆம்பளை பிள்ளைங்க யாராவது வளையல் மாட்டிப்பாங்களான்னு இவர் கேட்கிறாரு. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துடுறியான்னு அந்த அம்மா கேட்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. காலங்கள் ஓடுகிறது. இவருக்குள் இருக்கக்கூடிய அரும்பு காதல் வளர்கிறது. சமூகத்தின் கட்டுப்பாட்டினாலும் ஏதோ ஒரு காரணத்தினாலும் இவரால் காதலை சொல்லவே முடியல. அந்த பெண்ணுக்கு வேறு ஒருவரை திருமணம் பண்ணிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து அந்த பெண்ணை அவளுடைய கணவனோடு ஒரு சந்தையில் பார்க்கிறார். இந்த பெண் தன் கணவனுக்கு இவரை அறிமுகப்படுத்துறாங்க. நீங்க மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் தெரியுமா என்று அந்த பெண் சொல்ல எல்லோரும் அங்கு சிரிக்கிறார்கள். அவரால் மட்டும் சிரிக்க முடியவே இல்லை. இவருக்கும் ஒரு காலகட்டத்தில் திருமணம் ஆகுது. இவருடைய மனைவிக்கு வளையல் போடுவதற்காக இந்த பெண்ணே வருகிறாள். நீங்கள் மட்டும் இவரை கல்யாணம் பண்ணவில்லை என்றால் நான் தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் தெரியுமான்னு இந்த பெண் சொல்ல இவரது மனைவியும் அந்த பெண்ணும் சிரிக்கிறாங்க. இவரால் மட்டும் சிரிக்க முடியவே இல்லை. வருடங்கள் ஓடுகிறது. எல்லோருக்கும் வயதாகிறது. ஒரு நாள் அந்த வளையல்கார பெண் நோயுற்று படுத்திருக்காங்க. முதிர்ந்த நிலையில், நோயுற்ற நிலையில் படுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக கடைசி காலகட்டத்திலாவது தனது காதலை சொல்லிவிட மாட்டோமா என்று இவர் தன் பழைய காதலியை பார்க்க போகிறார். 4 கண்களும் சந்தித்துக் கொள்கிறது. இருவரது கண்களும் சந்தித்துக் கொள்கிறது. கண்ணீர் மட்டும் மொழியாகிறது. இவர் நான் வரட்டுமா என்று கைகளை நீட்ட அந்த கைகளில் 2 வளையல்களை அந்த பெண் மாட்டிவிட்டாள் என்று எஸ்ரா அவர்கள் இந்த கதையை முடித்திருப்பார். ஏனோ இந்த உலகத்தில் சொல்லிய காதல்களை விட சொல்லாத காதல்களே அதிகம் இருக்கிறது. ஒரு பையன் போய் அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா நீ இந்த ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டெல்லாம் ஆயா கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானா? ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டெலாம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அதை யாராவது ஆயா கிட்ட கொடுப்பாங்களான்னு. சரிம்மா, இந்த பீரோ சாவி ஆயா கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானே? பீரோ சாவியை யாராவது ஆயா கிட்ட கொடுப்பாங்களாப்பா? பீரோ எவ்வளோ முக்கியமானது தெரியுமா? சரிம்மா, நம்ம இந்த தங்க நகை, சொத்து, காசு எல்லாம் வச்சுருக்கீங்களா, சொத்து பத்திரம், காசு, இதெல்லாம் ஆயா கிட்ட கொடுத்துட்டு ஏன்பா அதெல்லாம் எவ்வளோ முக்கியமானது, பத்திரம் நகை எவ்வளோ முக்கியமானது, இதெல்லாம் ஆயா கிட்ட கொடுப்பாங்களான்னு அந்த பையன் கேட்குறான். ஏம்மா அப்போ நான் முக்கியமே இல்லையாம்மா? பீரோ முக்கியம், நகை முக்கியம், காசு முக்கியம், சொத்து பத்திரம் முக்கியம், நான் முக்கியம் இல்லையாம்மா? என்னைய மட்டும் தினம் ஆயா கிட்ட விட்டுட்டு போறீங்களேம்மா, அப்ப நான் முக்கியமே இல்லையாமான்னு அந்த பையன் கேட்டான். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த அம்மா கண்ணீரோடு நின்றார்கள்னு அந்த கதை வருங்க. தன் குழந்தை தான் மிகப்பெரிய சொத்து என்று உணர்ந்து கொள்பவர்கள் குழந்தைகளை அரசனாக்குகிறார்கள். உணராதவர்கள் ஆயாக்களிடம் விட்டு செல்கிறார்கள். சார், அது ஒரு கிராமம். அங்கே ஒரு விவசாயி ஒரு குதிரை வளர்த்தாரு. அவருடைய வாழ்வியல் ஆதாரமே அந்த குதிரை தான். அந்த குதிரை ஓடி போயிடுச்சு சார். அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க, உன்னுடைய கெட்ட காலம்பா, உன்னுடைய கஷ்ட காலம்பா, அதனால தான் அந்த குதிரை ஓடி போயிடுச்சுன்னாங்க. இவர் சொன்னார், இதுவும் கடந்து போகும்னார். இந்த ஓடி போன குதிரை 2 குதிரையா திரும்பி வந்தது. தன்னுடைய ஜோடி குதிரையோட 2 குதிரையா திரும்பி வந்தது. எல்லாரும் சொன்னாங்க, உன்னுடைய அதிர்ஷ்ட காலம்பா, நல்ல காலம்பா, அதனால தான் 2 குதிரையா உனக்கு கிடைச்சிருக்குப்பா, உனக்கு அதிர்ஷ்ட காலம்பான்னாங்க. இவர் சொன்னார், இதுவும் கடந்து போகும்னார். எல்லாம் நடக்க இவருடைய பையன் அந்த குதிரை மேலே ஏறி பயிற்சி பண்ணுறேன்னு போக கீழே உளுந்து காலை உடச்சிக்கிட்டான். இப்போ இந்த கிராமத்துக்காரங்கெல்லாம் சொன்னாங்க, உன்னுடைய கெட்ட காலம்ப்பா, போராத காலம்ப்பா, பாரு நல்ல வயசு பையன் காலை உடச்சிக்கிட்டானேப்பா, 2 குதிரையா வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்ட காலை உடச்சிக்கிட்டானேன்னு அவர் சொன்னார், இதுவும் கடந்து போகும்னார்.
இப்ப அந்த நாட்டுல போர் வருது, ராஜா அறிவிக்கிறாரு எல்லாரும் போர்ல பங்கேற்கணும், விடலை பசங்க வயசு பசங்க எல்லாரும் போர்ல பங்கேற்கணும்னு அறிவிக்கிறாரு. இந்த விவசாயினுடைய பையனுக்கு கால் உடைஞ்சதுனால அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப கிராமத்தினர்லாம் வந்து சொல்றாங்க, உன் பையனுக்கு கால் உடைஞ்சது நல்ல காலமா ஆயிடுச்சுப்பா, பாத்தியா போர்ல இருந்து உன் பையன் தப்பிச்சுட்டான்னு. அவர் சொல்றாரு இதுவும் கடந்து போகும்னாரு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கலாங்க, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்காங்க, நல்ல நேரமாக இருந்தாலும் சரி கஷ்ட நேரம் வந்தாலும் சரி இதுவும் கடந்து போகும் என்கிற விழிப்புணர்வு நமக்கு இருந்து விட்டால் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியின் உச்சம்தான். கோபம் என்பது வேறு, வெறுப்பு என்பது வேறு, பகை என்பது வேறு. ஆனால் இந்த பகை வருவதற்கு கோபம் தான் காரணமா இருக்கு. ஒரு நாட்டின் இளவரசன் ஒரு குருவியோட விளையாடிட்டு இருக்காரு. இந்த குருவி தன் சொல் பேச்சு கேட்கலன்னு உடனே கோபப்பட்டு அந்த குருவியினுடைய தலையை திருகி, அந்த குருவி குஞ்சினுடைய தலையை திருகி அதை கொண்டுறாரு. இதை பார்த்த தாய் பறவை பதறி அடித்து வந்து தனது குஞ்சை காப்பாற்ற நினைக்குது. அதனால காப்பாற்ற முடியல. உடனே கோபப்பட்டு அந்த இளவரசனுடைய கண்களை கொத்தி 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 கண்களை பார்வை இழக்க செய்கிறது. தன்னுடைய மகனின் பார்வை இழந்து விட்டான்னு தெரிந்த உடனே கோபப்பட்ட அந்த அரசர் என்ன பண்றாரு, தன்னுடைய படைகளை அழைத்து அந்த குருவியை வேட்டையாட சொல்றார். இந்த குருவி எனும் அனைத்தும் ஒன்று சேர்கிறது. அத்தனை சிப்பாய்களின் கண்களையும் சென்று 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 கொத்தி கொண்டே இருக்கிறது. தனது படை பலவீனமாக ஆகிறது என்று தெரிந்த அரசன் அந்த குருவியோடு பேச்சுவார்த்தை நடத்துறார். என்னுடைய மகன் உனது குழந்தையை கொன்று விட்டான், பதிலுக்கு நீ என் மகனினுடைய பார்வையை கொத்திவிட்டாய், அவனுடைய கண்களை கொத்திவிட்டாய், இதற்கும் அதற்கும் சரியானது, ஏன் நாம் இருவரும் நண்பர்களாகி விடலாமே, இனிமே நமக்குள் பிரச்சனை தேவையில்லை, நம்ம நண்பர்களாகிடலாமான்னு இவர் கேட்க அந்த குருவி சொல்கிறது, உனக்கும் எனக்கும் இருப்பது கோபம் அல்ல, வெறுப்பல்ல, பகை. இந்த பகை தீரவே தீராது. நாம் நண்பர்களானாலும் கூட இந்த பகை வேறாக இருந்து கொண்டே இருக்கும். பகையை ஒழிக்கக்கூடிய ஒரே விஷயம் அதை ஆரம்பிக்காமல் இருப்பது தான் அந்த குருவி கற்றுக் கொடுத்துட்டு போச்சாங்க. நம்ம வாழ்க்கை துணை மீதாக இருக்கட்டும், உறவினர்கள் மீதாக இருக்கட்டும், நண்பர்கள் மீதாக இருக்கட்டும், ஒரு கோபம் வரும்போதே அதை கிள்ளி எறியுங்கள். அது வெறுப்பாகவோ பகையாகவோ மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். மகாராஷ்டிரால ஒரு அம்மா தன்னுடைய கணவனின் உயிரை காப்பாற்ற வேண்டும்னு போராடிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய மருத்துவ செலவு தேவைப்படுகிறது. அவர்களுக்கு அந்த மருத்துவமனையில் ஒரு துண்டு சீட்டு கிடைக்குது. மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடக்கிறது என்றும் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிப்பவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு தொகை கிடைக்கும்னு அந்த துண்டு சீட்டில் இருக்கு. இவங்க போய் அந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறாங்க. மற்றவர்கள்லாம் அந்த ஓட்டப்பந்தயத்தினுடைய உடையோடு இருக்க, ஷூவோடு இருக்க, இவங்க வெறும் புடவையோடு காலில் செருப்பு இல்லாமல் நிற்கிறாங்க. எல்லாரும் இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. போட்டி தொடங்குது. எல்லோரும் ஓடுகிறார்கள். முதல் பரிசு பெறுபவர் எல்லைக்கோட்டை தொட்டுவிட்டார், இரண்டாம் பரிசு பெறுபவர் எல்லைக்கோட்டை தொட்டுவிட்டார். மற்றவர்கள்லாம் அந்த போட்டியை விட்டு விலகிடுறாங்க. ஆனால் இந்த அம்மா மட்டும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். 6 மணி நேரம் கழித்து அந்த எல்லைக்கோட்டை தொட்டுவிட்டு மயக்கம் போட்டு விடுறாங்க. இவர்களை மணக்கம் தெரிய வச்சு கேட்குறாங்க, ஏமா நீங்க இப்படி ஓடுனீங்க, எதற்காக நீங்க இந்த மாரத்தான் போட்டியில் கலந்துக்கிட்டீங்க, உங்களை பார்த்தால் ஓட்டப்பந்த வீராங்கனை மாதிரி தெரியலையே, ஏன் கலந்துட்டீங்கன்னு கேட்டப்ப அந்த தாய் சொன்ன வார்த்தை, என் கணவனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை என்னை துரத்தியது, அதனால் நான் ஓடினேன். அந்த தாய் சொல்றாங்க. கண்ணீர் மல்க இதை கேட்ட அந்த ஓட்டப்பந்தயத்தினுடைய ஸ்பான்சர், நான் அந்த முழு மருத்துவ செலவையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த கணவனின் உயிரை காப்பாற்றினார் என்று தற்போதைய செய்தி. மற்றவர்கள் எல்லாம் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்தார்கள். இந்த தாய் வாழ்க்கையில் ஜெயித்தாள். நம்மால் இயன்றவரை முயற்சிப்போம், பின்பு பிரபஞ்சம் பார்த்துக்கொள்ளும். ஒரு காடு தீப்பிடிச்சு எரியுது. அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் வெளியே ஓடுறாங்க. ஒரே ஒரு சிட்டுக்குருவி மட்டும் தன் அழகால பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்திலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து காட்டுல தெளிக்குது. இப்போ எல்லா மிருகங்களும் சிரிக்கிறாங்க. சிட்டுக்குருவியை கூப்பிடுறாங்க, வந்துடு, உன்னுடைய சின்ன அழகால இத்தினூண்டு தண்ணி எடுத்து இந்த காட்டு தீயை அணைச்சிட முடியுமா, எங்களோட வான்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. இந்த சிட்டுக்குருவி சொல்கிறது, நான் பிறந்தது இந்த காடு, நான் வளர்ந்தது இந்த காடு, நான் இருந்தது இந்த காடு, நான் உண்டது இந்த காடு, என்னால் முடிந்தவர் இந்த காட்டை காப்பாற்ற முயற்சி செய்வேன், இல்லையேல் இந்த காட்டோடு நானும் சேர்ந்து இறப்பேன். அந்த சிட்டுக்குருவி சொல்லுது. இந்த சிட்டுக்குருவியினுடைய மன வலிமையும் விசுவாசத்தையும் பார்த்துவிட்டு அத்தனை மிருகங்களும் தங்களால் முயன்ற அளவிற்கு காட்டு தீயை அணைப்பதற்காக போராடுகின்றன. அத்தனை மிருகங்களும் ஒன்றிணைந்து அந்த தண்ணீரை பீச்சி அடிக்கின்றன. இந்த இயற்கை இதை பார்த்தது, இந்த வானம் இதை பார்த்தது, இந்த மிருகங்களினுடைய ஒற்றுமையை பார்த்தது, இந்த மிருகங்களுடைய விசுவாசத்தை பார்த்தது. வானம் மழையாய் பெய்து அந்த காட்டு தீயை அணைத்ததுன்னு ஜென்ல ஒரு அற்புதமான ஒரு கதை வருங்க. நம் சமூகம் தற்போது எத்தனையோ பிரச்சனைகளில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த சிட்டுக்குருவிக்கு இருக்கக்கூடிய விசுவாசம், நாம் பிறந்த, நாம் வளர்ந்த, நாம் இருந்த இந்த சமூகத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நபிகள் நாயகம் ஐயா எத்தகைய மேன்மையானவர், நபிகள் நாயகம் ஐயா எத்தகைய அன்பாளர், நபிகள் நாயகம் ஐயா எத்தகைய பண்பாளர்னு அவர் உடன் இருந்த அனஸ் என்கிற தோழர் சொல்கிறார்.
நபிகள் நாயகம் ஐயாவினுடைய பேச்சில் உடன்பாடு இல்லாத ஒரு மனிதர் தினமும் அவர் நடந்து வரக்கூடிய பாதையில் அவர் தலையில குப்பையை கொட்டுவாராம், மாடியிலிருந்து குப்பையை கொட்டுவாராம். ஒரு நாள் கூட நபிகள் ஐயா கோபமே பட்டதில்லை. அவர் புன்னகையை மட்டும் அந்த மனிதனிடம் வீசி சலாம் அலைக்கும் என்ற வார்த்தையை உதிர்த்து விட்டு வணக்கம் சொல்லிவிட்டு செல்வாராம். தினமும் இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அவர் அந்த குப்பையை அவர் தலை மீது கொட்டவில்லை. மறுநாளும் அந்த சம்பவம் நடக்கவில்லை. அதற்கு மறுநாளும் அந்த சம்பவம் நடக்கவில்லை. ஏன் இந்த மனிதர் என் தலையில் குப்பையை கொட்டுவதை நிறுத்திவிட்டார்னு நபிகள் நாயகம் ஐயா கேட்டிருக்காரு. அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் அவர் வரவில்லைன்னு எல்லோரும் சொல்ல, நபிகள் நாயகம் ஐயா அவர் வீட்டை தேடி சென்று உங்கள் உடல்நிலை சரியாக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன், நீங்கள் நல்லபடியாக திரும்பி வருவீர்கள்னு ஆசீர்வதித்தாராம். அந்த மனிதனுடைய மனம் கரைந்து போய் அவருடைய கால்களை கட்டி கொண்டு அழுதிருக்கிறான். பின்பு நபிகள் நாயகம் ஐயாவுடைய நெருங்கிய தோழனாக அந்த நபர் மாறினார் என்று அனஸ் அவர்கள் சொல்கிறார். ஒருவர் மனதில் இருக்கக்கூடிய குப்பையை வெளியேற்றி உடல் நோயிலிருந்தும் மனநோயிலிருந்தும் காப்பாற்றுபவரே சிறந்த வழிகாட்டி என்று நபிகள் நாயகம் ஐயா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். திருமணமாகி வாழ்வில் போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்களினுடைய மனநிலையை சே கார்த்திகா என்பவரும் இந்துமதி அவர்களும் எழுதியிருப்பாங்க. நான் முதலாய் புடவை கட்டிய போது நீ பெரியவளாகிவிட்டாய் என்று எல்லோரும் சொன்னார்கள். இன்றைக்கும் அந்த புடவை என்னோடு இருக்கிறது. சிறுமியாகவே இருந்திருக்க கூடாதா என்கிற நினைப்போடு மலையை அடக்கிய மேகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கண்ணீரை அடக்கிய என் கண்களே எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பெரும் குரல் எடுத்து அழத் தோன்றுகிறது. அழுகை வராமல் இல்லை. வைராகியத்தால் என் கண்ணீரை கரை கட்டுகிறேன். உன் முன்னால் அழுதுவிடக்கூடாதென்று நீ எனக்கு இட்ட பெயர் திமிர் பிடித்தவள். நீ வாரி இறைத்த வார்த்தைகள் என் வழிநெடுக கிடக்கிறது. என்னால் அதை கடக்க முடியவில்லை. உன்னால் என்னை அடக்க முடியவில்லை. அதனால் நீ எனக்கு இட்ட பெயர் திமிர் பிடித்தவள். நானாய் இருப்பதில் உனக்கு விருப்பமில்லை. உருமாறுவதில் எனக்கு உடன்பாடில்லை. அதனால் நீ எனக்கு இட்ட பெயர் திமிர் பிடித்தவள். எனது தொலைபேசி அழைப்பை ஒற்றை விரலால் சிகப்பு பொத்தனை அமுக்கி கடக்கிறாய். அந்த ஒற்றை விரலால் எனக்கு ஒரு சிகப்பு குங்குமம் இட்டாய் என்பதை மறந்து விட்டாய். உபயோகமில்லை என்று தெரிந்தும் உபயோகமில்லாத உன்னை மறுபடி அழைக்கிறேன். நீ எனக்கு இட்ட பெயர் திமிர் பிடித்தவள். என் வாடிய முகத்தை பார்த்துவிட்டு என் தாய் கேட்டால் என்ன ஆயிற்று என்று. ஒன்றுமில்லை என்ற வார்த்தையில் நான் அவர்களை கடக்கிறேன். அந்த ஒன்றுமில்லை என்ற வார்த்தைக்கு பின்னால் என் வாழ்க்கையே இருக்கிறது. ஒன்றுமில்லாத இந்த வாழ்க்கையை ஒன்றுமில்லாத ஒருவனோடு, ஒன்றுமில்லாத புன்னகையோடு, ஒன்றுமில்லாத உறவுகளோடு, ஒன்றுமே இல்லாமல் வாழ்கிறேன். நீ எனக்கு இட்ட பெயர் திமிர் பிடித்தவள். அந்த ஸ்கூலில் லஞ்ச் பீரியடு ஒரு குழந்தை டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்கே விளையாடிட்டு இருந்தவங்களாம் அந்த டிஃபன் பாக்ஸை தட்டிட்டு போயிடுறாங்க. சாப்பாடு கீழே கொட்டிடுது. அந்த குழந்தை கவலையே படலை. அந்த சாப்பாடு எடுத்து மீண்டும் டிஃபன் பாக்ஸில் போட்டு சாப்பிட தொடங்குறா. டீச்சர் வந்து கேட்குறாங்க, அதை ஏமா சாப்பிட்ற, அதை கீழே கொட்டிடுன்றாங்க. அந்த குழந்தை சொல்கிறா, டீச்சர் இந்த சாப்பாடு எப்படி வந்தது தெரியுமா டீச்சர்? எங்கள் அப்பா கைவண்டி இழுக்கிறாரு, கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்க்குறாரு. இரவு 11 மணிக்கு தான் அவருடைய சம்பளத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அரிசி வாங்கிட்டு வந்து விடிய காலை 4 மணிக்கு எந்திரிச்சு சமைக்க தொடங்குவாங்க. நான் ஸ்கூலுக்கு வரணுன்றதுக்காக எங்கள் அம்மா அவ்வளவு போராடி இந்த டிஃபன் பாக்ஸை கட்டி கொடுக்குறாங்க. இந்த டிஃபன் பாக்ஸில் இருப்பது வெறும் சாதம் மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவினுடைய உழைப்பு, எங்கள் அம்மாவினுடைய உழைப்பு, எல்லாவற்றையும் தாண்டி என்னுடைய பெற்றோர்களினுடைய மிகப்பெரிய கனவு டீச்சர். இது மிகப்பெரிய கனவு. நான் ஜெயிச்சு வந்துடுவேன் அவங்க பார்க்கக்கூடிய பெரிய கனவு. எல்லாத்துக்கும் மேல இது ஒரு விவசாயியினுடைய உழைப்பு. எனக்காக ஏதோ ஒரு விவசாயி உழைத்த உழைப்பு. இதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எத்தனை மனிதர்களினுடைய உழைப்பு இந்த டிஃபன் பாக்ஸ்குள்ள இருக்குமா டீச்சர்? நான் எப்படி இதை வீணாக்குவதுன்னு அந்த குழந்தை கேட்குறாங்க. ஒரு நாட்டிற்கான சரியான தலைவி என் மாணவியாக இருக்கிறாள் என்று சொல்லி அந்த டீச்சர் அவங்கள வந்து கட்டி அணைச்சிருக்காங்க கண்ணீரோடு. நமக்கு கிடைத்த ஒன்றிற்கு பின்னால் எத்தனையோ மனிதர்களினுடைய உழைப்பு இருக்கிறது என்று புரிந்து அதை வீணாக்காமல் இருப்பவர்கள் தான் ஒரு நாட்டின் சிறந்த குடிமகன்கள். சார், ஒரு புத்தக கடைக்கு இப்ராஹிம் என்கிற நண்பர் வந்து வாடிக்கையாக செல்வாராம். வாரத்திற்கு 20 புத்தகம் வாங்குவாராம். வாரத்துக்கு 20 புத்தகம். இப்போ இந்த புத்தக கடைக்காரர் கேட்குறாரு, எங்களுக்கு போட்டியாக இன்னொரு கடை திறக்க போறீங்களா, வாரத்துக்கு 20 புத்தகம் வாங்கிட்டு போறீங்களேன்னு. இப்ராஹிம் என்கிற அந்த நண்பர் சொல்கிறார், அப்படி இல்லை, நான் யாரை சந்திக்க சென்றாலும் அல்லது என்னை யார் பார்க்க வந்தாலும் நான் அவர்களுக்கு புத்தகத்தை தான் பரிசாக கொடுப்பேன். புத்தகத்தை தவிர இந்த உலகத்தில் ஆக சிறந்த பரிசு இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. 2 வாரம் ஆகுது. இப்போ அவருடைய மகன் அந்த புத்தக கடைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறாரு. எங்கள் அப்பா மருத்துவமனையில் இருக்காங்க, அவரால் பேச முடியலை, ஒரு 100 புத்தகம் ஆர்டர் பண்ண சொன்னாங்க. அந்த 100 புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தில் இந்த வாசகத்தை அடித்து தர முடியுமா? என்னால் உங்களோடு பேச முடியவில்லை, அதற்கு பதிலாக இந்த புத்தகம் உங்களோடு பேசும் என்கிற வாசகத்தை அடித்து கொடுங்க. மருத்துவமனைக்கு வந்து பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த புத்தகத்தை எங்கள் அப்பா கொடுக்க சொன்னாருன்னு. 3 வாரங்கள் ஆகுது. இப்போ அந்த மகன் மறுபடியும் அந்த தொலைபேசியில் புத்தக கடைக்கு தொடர்பு கொள்கிறாரு.
ஒரு 500 புத்தகங்கள் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. எதற்காகப்பான்னு கேட்கும்போது அந்த மகன் சொல்றாரு, எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அவருடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா, இந்த இறுதிச் சடங்குக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு புத்தகம் கொடுக்க வேண்டும், அந்த புத்தகத்தில் என்னால் இனி உங்களை பார்க்க முடியாது, என்னால் உங்களுக்கு வழிகாட்ட முடியாது, எனக்கு பதிலாக இந்த புத்தகம் உங்களை வழிகாட்டும் என்ற வாசகத்தோடு அந்த புத்தகத்தை எல்லோருக்கும் கொடுக்கறத சொல்லி தான் அவருடைய கடைசி ஆசைன்னு அந்த மகன்